ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்லைட் டான் பை கிளவுட்ஸ்ன்ற ட்ராமாவோட எபிசோட் 3 தான். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோவை அந்த ஜியாங்ன்றவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட சம்னமா பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவ ஆன்சர் ஷீட்டை அப்படியே விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட அவனுக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு பேருமே இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கிம் அங்க வேகமா ஓடி வந்து ரொம்பவே பதட்டமா ஹீரோ கிட்ட நீங்க ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு சொல்றான். அதனால தான் ஹீரோனை காப்பாத்துறதுக்காண்டி அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான். ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவளை பார்க்கவே விட மாட்டானுங்க. ஹீரோ அவனோட தங்கச்சி கிட்ட இருந்து வாழை பிடுங்கிக்கிறான். இப்படி பிடிச்சா அவனுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசம்தான் போல. ஹீரோ நம்ம கிரிமினல் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அந்த பிரின்சஸ் அதெல்லாம் வேணாம், அங்க போன பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பிரின்சஸ் அதெல்லாம் வேணாம், நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கா. ஹீரோ அவனோட தங்கச்சி கிட்ட நீ அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். இங்க ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறா. இருந்தாலும் அந்த பிரின்சஸ் ரொம்ப கோவமா தான் அங்கிருந்து போறா. இங்க ஹீரோ கிட்ட கிம் நீங்க சம்னம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அதை அவன் கண்டுபிடிக்கும் போது பாத்துக்கலாம், இப்பவே நான் சொன்னேன்னா 10ல் ஒரு சர்வெண்டா தான் அவன் எனக்கு இருப்பான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயினும் அந்த குண்டு பையனும் பேயறிஞ்ச மாதிரி பேனு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. அந்த உங்களோட டெஸ்ட் ஆன்சரை நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்பாடா எப்படியாச்சும் ஓடி தப்பிச்சிடணும்டா சாமி அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு கொடுத்த கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் கூட உட்காந்து சிக்கன் சாப்பிடும்போது அவ பேசினது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சம்னமா பாஸ்போர்ட்டை சொல்லி ஜியாங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த பேப்பரை ஜியாங்கோ மாட்டை கொண்டு வந்து கொடுக்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயினை அந்த கூப்பிட்டுட்டு நீ பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் தான் ஆத்தாடி நம்ம ஃபெயில் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. ஹீரோயின் நான் எப்பெல்லாம் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங்கோ இதே டவுட் தான் எனக்கும் இருக்கா, அவர் பாஸா இல்ல லூசானே தெரியலையே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு பேலஸ்ல போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். இங்க கிம் எல்லாருக்குமே அம்பு விடுற போட்டியோட ரூல்ஸை சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்பு போட்டியும் நடக்குது. கிம் அதுல நடந்து போறான். எல்லா பொண்ணுங்களுமே கிம்ம பார்த்து ஐயோ என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நம்ம இங்க குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துருக்கோம், நம்மள ஒரு மனுஷனா மதிக்கிறாளுக்குல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து மறைக்கும் போது எல்லாருமே கப்ஷிப்னு ஆயிடுறாங்க. அகைன் அந்த டெஸ்ட் நடக்குது. கிம் மேல ஒரு அம்பு பாயம் வந்துடுது. கிம் அதை பிடிச்சிடுறான். இதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே கிம்மை பத்தியே ஆகோன்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடிங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல எடுத்துட்டு இன்னைக்கு உங்க மண்டையை பொழக்காம விட மாட்டேன்டியோ அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களுமே பயத்துல தெரிச்சு ஓடிறாளுங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா படுத்திருக்காங்க. ஹீரோவும் கிம்மும் வராங்க. ஹீரோயின் கிட்ட நான் உன்னோட ஓனர் வந்திருக்கேன், நீ எனக்கு இப்ப விஷ் பண்ணணும் நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோன் அவன் கிட்ட ஒழுங்கா ஓடி போயிடுங்க, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், கிட்ட வந்தீங்கன்னா கடிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட போகும்போது கிம் அவனை தடுத்துட்டு பின் விளைவுகளை யோசிச்சுக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட போறான். ஹீரோன் அங்க இருந்து எந்திரிச்சிட்டு நான் இளவரசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கும் கிம்முக்கும் செம ஷாக் ஆயிடுது. அவளை தடுத்துட்டு நீ எதுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கிம் அவகிட்ட நீலாம் அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஆமா இல்ல அவங்கெல்லாம் எட்டாத தூரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடா போய் அகைன் உட்கார்ந்துடுறா. ஹீரோயின் சொல்றா இந்த இளவரசரால என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இவ எதுக்கு இப்ப நம்மள கழிவு ஊத்துறானே தெரியலையே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. நான் எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா பாஸ் ஆக்கி விட்டுட்டாரு, இனியும் என்னென்னலாம் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ கிம் கிட்ட ஐயோ இப்ப என்னையா பண்றது, இப்படி கழிவு ஊத்திட்டு இருக்கானே, நான் ஹெல்ப் பண்ண போய் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த கிம் தூக்கிடவான்னு சொல்லிட்டு ஆப்பிள தூக்குற மாதிரியே அடிக்கடி அந்த வாழை தூக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஆட உள்ள வையா விட்டா கொலை கேஸ்ல உள்ள போக வச்சிருவா போல இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். அந்த பிளேஸ்ல போய் பார்த்தா ஃபுல் பேலஸ்மே அங்க இருந்து தெரியுது. அந்த வியூவை பார்த்து ரெண்டு பேருமே அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா நான் சின்ன வயசுல இருந்து இருக்க ஒரு ஒழுங்கான வீடு கூட எனக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கிம்மும் அவளை சேடா பாக்குறாங்க. ஹீரோயின் எப்படியோ அவங்கள சமாளிச்சிடுறா.
கிம் சொல்றான் நமக்கு இந்த பேலஸ்ல இருக்கிறது பிடிக்காதுதான், ஆனா நமக்கு பிடிச்சவங்க இங்க இருந்தா நம்மளால இந்த பேலஸை விட்டு கண்டிப்பா போக முடியாதுன்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா எனக்கும் அப்படி யாராச்சும் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 3 பேருமே அப்படியே சன்செட் வியூவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. மன்னர் ஒரு லெட்டரை படிச்சிட்டு இருக்காரு. அவரோட டோருக்கு முன்னாடி கத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. மன்னர் ஒருத்தர் வந்து வெளியில கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் அரண்மனை ஆளே இல்ல. அவனை பார்த்த உடனே மன்னர் ரொம்பவே பயந்துடுறாரு. மன்னர் பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய செத்த ஆவிங்க இருக்கு. அந்த ஆளு மன்னரை பார்த்து இது எல்லாமே உன்னோட தப்பு தான், உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். மன்னர் பயத்தின் உச்ச கட்டத்திலே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட கனவுல இருந்து திடுக்கிட்டே எந்திரிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோ ஒரு பேலஸ்ல ஒர்க் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு வராங்க. அது மன்னரோட செகண்ட் ஒய்ஃபோட பேலஸ். எத்தனை ஒய்ஃப்லாம் கேட்க கூடாது, லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். மன்னரோட செகண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அவங்க ஹீரோயின்ட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விளையாட வை அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த ராணி அவளோட அப்பா பிரைம் மினிஸ்டர் கிட்ட மன்னரோட ஹெல்த் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இத பத்தியே 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இந்த டைம் தான் நீ மன்னரை கைக்குள்ள போட்டு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ராணியும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மன்னரோட செகண்ட் ஒய்ஃப் ரொம்பவே உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காண்டி ஹீரோவும் வரான். அவங்கள பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு அவனோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. ஹீரோட அம்மா இறந்த பிறகு ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான். அவனோட அம்மா வாசிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே அவனும் உட்காந்து வாசிச்சிட்டு இருக்கான். ஹீரோட விரல்ல அடிபட்டுருது. அப்ப மன்னரோட செகண்ட் ஒய்ஃப் தான் அங்க வந்து ஹீரோவை பாசமா பாத்துக்கிறாங்க. அந்த லேடி ஹீரோ கிட்ட உன்னோட அம்மா ஒன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் எப்ப தெரியுமா தைரியமாகறான், அவன் சோகமா இருக்கும்போது அவன் அழுகும் போதுதான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க உனக்கு ஏதாச்சும் சோகமா இருந்தா அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு தாரியா கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அவங்க ஹீரோவை அணைச்சு புடிச்சிட்டே ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோ அவங்களுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒரு பாக்ஸ்ல நிறைய லெட்டர் இருக்கு. அதையுமே ஹீரோ பாக்குறான். ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு கூட கார்டன்ல ஏதோ மாட்டிக்கிச்சு புடுங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ பத்தியே ஜாலியா பேசிட்டு இருக்கா. அங்க ஒரு பட்டர்ஃப்ளை வர அதை பிடிக்கிறதுக்காண்டி அந்த சின்ன பொண்ணு போயிடுறா. ஹீரோயின் யார் பெத்த புள்ளையோ தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே தனியா புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் அதே கேக்குறா. ஹீரோ நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்ற மாதிரியே ஹீரோயினை கிண்டல் பண்றான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ நிஜமாவே யாருன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் சொல்றான் நீ சும்மா இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு இருக்காத, புடிச்சு உள்ள தூக்கி போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அதை கேட்டு சிரிக்கிறான். ஹீரோயின் சொல்றான் நான் ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், கேட்டா கேளு கேட்காட்டி போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எது ஃப்ரெண்ட்ஸா, நம்ம எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ சொல்றான் நீ என்னோட நாய்க்குட்டி, நான் உன்னோட ஓனர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நானும் உன்னோட நாய்க்குட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருந்து போகும்போது ஹீரோயின் அவன் கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினோட கேப் கீழே இருக்கும். அதை ஹீரோவும் எடுக்கிறான். ஹீரோனோட மண்டையில தூசி இருக்கும். அதை ஹீரோ எடுத்து விட்டுட்டு ஹீரோனோட கேப்பை போட்டு விட்டுட்டு நீ பண்றது எல்லாமே லூசுத்தனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்க அந்த சின்ன பொண்ணு கிட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. அவரை பார்த்து பயத்துல அந்த பொண்ணு அங்கேருந்து தெரிச்சு ஓடுறா. ஹீரோ கிட்ட அந்த ஹெட் வந்து உங்களை மன்னர் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வெளியில போய் சுத்திட்டு வந்ததுக்கு தான் திட்ட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோ மன்னரை சந்திக்கிறதுக்காண்டி போறான். அவர் சொல்றாரு எனக்கு உடம்பு முடியல, அது மட்டும் இல்லாம கெட்ட கனவுகள் வேற வருது, அதனால நான் உனக்கு ஒரு பதவி கொடுக்க போறேன், நீ தான் இனி எல்லாத்தையுமே பாத்துக்கணும்னு சொல்றாரு. ஹீரோ அவர்கிட்ட என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அவர் செம்மையா கடுப்பாயிடுறாரு. ஹீரோயுமே செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ இது எல்லாத்தையுமே நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்க அந்த மன்னரோட 2வது வைஃப் ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதை மன்னர்கிட்ட மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த லெட்டரை எடுத்துட்டு குடுக்கறதுக்காண்டி போறா. அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் அப்பாட்ட மட்டும் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கிறா. ஹீரோயின் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்றா. ஹீரோயின் கிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு வேறொரு லெட்டரை கொடுக்குறாங்க. ஹீரோயின் கேக்குறா அந்த லெட்டரை அவர் படிக்கவே இல்லை, அதுக்குள்ள எப்படி நீங்க இப்படி ஒரு லெட்டரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே. ஹீரோயின் அவ கொடுத்த லெட்டரை புடுங்கிக்கிறா. அந்த ஆளு நீ என்ன லூசுன்னு நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு அந்த ராணியும் வரா.
அந்த ராணி அங்க என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு அந்த லேடியோட ஹெல்த்தை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ராணி ஹீரோயினை பக்கத்துல கூப்பிட்டுட்டு ஹீரோயின் கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு வைக்கிறா. ஹீரோயின் கிட்ட நாங்க கொடுக்குற லெட்டரை மட்டும் நீ மூடிட்டு கொண்டு போய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோயின் அந்த பிளேஸ்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கத யூங் சங்கும் பாக்குறான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட யூங் சங் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போறான். அவளை ஒரு மரத்துக்கு கீழே கூட்டிட்டு வந்து நீ ரெஸ்ட் எடு, இனிமேப்பட்டு உனக்கு பேலஸ் ஒர்க் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா நான் எப்ப சோகமா இருந்தாலும் நீ கரெக்டா வந்துடுற அப்படின்னு சொல்லும்போது யூங் சங் சொல்றான் அதான் நம்மளோட விதி போல இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா வாழ்க்கையில எது கஷ்டம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யூங் சங் சொல்றான் தெரியும், ஒரு பொண்ணு என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா நீ எதுக்கு இப்ப பொண்ணுன்னா நானும் பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யூங் சங் சொல்றான் ஆமா ஆமா பையன் தான் சொல்ல வந்த மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியே சமாளிச்சிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காண்டி மன்னர் பேலஸ்க்கு வரா. அங்க நிறைய பேர் இருக்கனாடி அவளால கொடுக்கவே முடியல. ஹீரோயின் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தன் மேல மோதிடுறான். அவன் வச்சிருந்த லெட்டர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அந்த லெட்டர்ஸ்குள்ளேயே அந்த லேடியோட லெட்டருமே வச்சிடுறா. மன்னர் ஒவ்வொரு லெட்டரா படிச்சிட்டு இருக்காரு. ஒரு லெட்டர் கீழே விழுது. அது அவரோட ஒய்ஃபோட லெட்டர் தான். ஹீரோயின் செம்ம ஹாப்பியா ஓடி வரா. அந்த லேடி கிட்ட போயிட்டு மன்னர் உங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அந்த லேடி ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லெட்டர் வெறும் பிளாங்க் பேப்பர் மட்டும்தான். அந்த லேடி சொல்றாங்க இனிமேப்பட்ட மன்னரை நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுமே சாரி கேட்கிறா. அந்த லேடி இது ஒன்றும் ஓ ஃபால்ட் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி பாக்ஸ்ல இருந்து பழைய லெட்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அதை ஹீரோன்டையுமே கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே எரிச்சிடு, என்னால இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு லெட்டர்ஸா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் கிம்மும் அங்க வராங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே காத்துல பறக்கும்போது கிம் அதை பிடிச்சி ஹீரோக்கு காமிக்கிறான். ஹீரோ என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் அவங்களோட லெட்டர் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே மன்னரை போய் சேரவே சேராது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா இந்த வாட்டி அப்படி இல்ல, நானே டைரக்டா அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பினா அப்படின்னு சொல்லும்போது கிம்மே ஷாக் ஆயிடுறான். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மறுபடியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட அந்த லேடிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையுமே நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த லேடியோ ஒரு வாட்டியாச்சும் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர் சொல்றாரு ராணி பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. மன்னர் சொல்றாரு நான் வேணா டாக்டரை அனுப்பி வைக்கிறேன், ஆனா என்னாலெல்லாம் போய் மீட் பண்ண முடியாது, அது பெரிய ப்ராப்ளம்ல தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அவர்கிட்ட ஆமா உங்களால எதுவுமே பண்ண முடியாது, என் அம்மா இறந்தப்ப கூட இதே தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பழச எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து என்னோட அம்மாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கத்திட்டு இருக்கான். ஆனா மன்னர் சொல்லியிருப்பாரு உன்னோட அம்மா நோயினாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செம்மையா கத்தி விட்டு இருப்பாரு. அதான் ஹீரோ சொல்றான் அப்பவும் ஒண்ணும் பண்ணல இப்பவும் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறான். இங்க ஹீரோயின் அந்த லெட்டரை ஒவ்வொன்னா எரிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த லெட்டரை எரிக்க போகும்போது ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதை கிம்மும் கேட்டுட்டு என்னது ஸ்மெல்லா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். கிம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த லேடியை பார்க்க அகைன் ஹீரோ வரான். அந்த லேடி எந்திரிச்சு எனக்காண்டி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் என்னோட அம்மா போன பிறகு நீங்க தான் என்னோட அம்மாவா இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க, அந்த நன்றி கடனை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அந்த லேடி இதை கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த லெட்டரை எரிக்க போகும்போது கிம் அவனோட கத்தி வச்சு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோயின் செமையா பயந்துடுறா. ஏண்டா லூசு பையில வாயால சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. கிம் அங்க வந்து அகைன் அந்த கேண்டில ஏத்திட்டு அந்த லெட்டரை அந்த நெருப்புல காமிக்கும் போது பிளாங்கா அந்த லெட்டர்ல இப்ப எழுத்து வர ஆரம்பிக்குது. ஹீரோனும் அதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுறா. ஹீரோயின் கிம் கிட்ட என்னப்பட்டு நான் உன்னை அண்ணனு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கிம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் அந்த லெட்டரை எடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியா குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. ஹீரோயுமே இடிச்சு தள்ளிடுறா. ஹீரோ கிட்ட அந்த லெட்டர் ஒன்றும் பிளாங்க் லெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. அந்த லேடிட்ட போய் கிளம்புங்க மன்னர் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடிக்கு ஒண்ணுமா புரியல. அப்பதான் ஹீரோயின் அந்த லெட்டரை காமிக்கிறா. அந்த லேடியும் மன்னரை பாக்குறதுக்காண்டி கிளம்பி போறாங்க.
பண்ணிக்கிறாங்க. மன்னரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே மீட் பண்றத ஹீரோவும் ஹீரோயினும் தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட அப்பாவை திட்டினது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோ அவரை திட்டிட்டு போகும்போது அவர் சொல்றாரு, என்னால இழந்த வரைக்குமே போதும். என்னோட மக்களை, என்னோட வைஃபை, என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே நான் இழந்துட்டேன்னு சொல்றாரு. இனிமேட்டும் என்னால யாருமே இழக்க முடியாது. நான் ஒரு மன்னனா வாழ ஆரம்பிச்சேன்னா நான் உன்னையுமே இழந்துடுவேன்னு சொல்றாரு. ஹீரனுக்கு செம ஹாப்பி இவங்க 2 பேருமே மீட் பண்ணதுனாடி. ஆனாலும் ஹீரனுக்கு ஒரு டவுட், எதுக்கு மன்னரா இருந்தும் இவர் மீட் பண்றதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள இவர் மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு சந்தோஷமான அப்பாவா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறான். நெக்ஸ்ட் டே மன்னர் அரசவையில எல்லாருமே திட்டிட்டு இருக்காரு. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் ஒரு மன்னரா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. மன்னர் இனிமேப்பட்ட பிரைம் மினிஸ்டரை நான் இந்த சீட்ல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் நீங்க கொஞ்சம் அமைதி ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. மன்னர் நீ ஹீரோக்கு நான் பதவி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஹீரோ வர்ற வழி எல்லாமே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கேப்பும் கீழே விழுந்துடுது. அதை தவண்டு புரண்டு எப்படியோ எடுத்துட்டு அரக்க பறக்க மன்னர் கிட்ட வந்துடுறான். ஆட்டுத்தாடி அந்த மங்கூஸ் மண்டேன்ட்ட நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அந்த மங்கூஸ் மண்டேனும் ஜால்ரா தட்டுறான். அங்க இருக்க எல்லாருமே சிங்சாங் சொல்லிட்டு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. மன்னர் அந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்து உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அந்த பிரைம் மினிஸ்டர் ஹீரோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா எனக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றான். ஹீரோ மன்னர் கிட்ட நான் இன்னுமே உங்களோட சின்ன பையன் தான்ப்பா, என்னால எப்படி இவ்வளோ பெரிய பதவியை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கேக்குறான். ஆட்டுத்தாடி அந்த மங்கூஸ் மண்டன்ட்ட அப்பன மாதிரியே புள்ளையும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோவும் கேட்டுடுறான். ஹீரோ சட்டுன்னு நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினை ஹீரோட பேலஸ்ல ஒர்க் பண்றதுக்காண்டி அனுப்புறாங்க. ஹீரோயின் ஏதோ திருட வர்ற மாதிரியே ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கா. அந்த ஜியாங் ஹீரோயின் கிட்ட பேசும்போது ஹீரோயின் அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் பிசாசு மாதிரி வந்து இப்படிதான் மூஞ்சிய கிட்டக்க காமிப்பியா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஜியாங் ஹீரோயின் கிட்ட இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே இளவரசரோட லைப்ரரியில சத்தம் போடாம வச்சுட்டு அவர் புக் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாரு. ஹீரோனும் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நீ என்னையா இங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோன் அவன் கிட்ட நீ அந்த இளவரசரை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அது வந்து நான் என்ன சொல்லுவேன் இப்போ அப்படின்ற மாதிரியே சமாளிச்சுட்டு இருக்கான். அங்க வேலை செய்யற ஒருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட இங்கெல்லாம் இருக்க கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்டில வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. ஹீரோவும் அவ கூடயே சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கூட பேசினது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பார்த்துட்டே நடந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்டது, அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேர் கேட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோ அவகிட்ட நீ என்னோட பேரை கேட்டதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் டர்ன் பண்ணி பாக்குறா. ஹீரோ அவகிட்ட வரும்போது ஹீரோயின் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.